வணக்கம். நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயத்தை செய்ய மோட்டிவேஷன் வரட்டும்னு வெயிட் பண்றோம்ல. அந்த மோட்டிவேஷன் பத்தின கட்டுக்கதைகளை உடைச்சு மன உறுதியோட அறிவியலை ஆழமா அலச போற இந்த பிரத்யேகமான எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். ஓகே, இப்பவே நாம விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஏன் நம்ம ஒரு வேலையை செய்ய மோட்டிவேஷன் வரட்டும்னு வெயிட் பண்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிஜத்துல இது ஒரு மிகப்பெரிய பயாலஜிக்கல் ட்ராப், அதாவது ஒரு உயிரியல் பொறி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொரோனா லாக்டவுன் டைம்ல நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தப்போ நம்மளோட சுறுசுறுப்பெல்லாம் போய் பயங்கரமா சோர்வாக்கிட்டோம். அது ஏன் தெரியுமா? நம்ம எதுவுமே செய்யாம சும்மா இருக்கும்போது நம்ம மூளை எந்த உந்துதலையும் உருவாக்குறதே இல்ல. ஆக்சுவலா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான் இன்னும் அதிக சோர்வு உண்டாக்குது. இங்கதான் நாம ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதைய உடைச்சாகணும். உள்ளத்துல உந்துதல் வந்தாதான் நாம செயல்ல இறங்குவோம் அப்படின்னு நாம எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது அப்படியே தலைகீழ். ஃபர்ஸ்ட் நீங்க ஆக்ஷன்ல இறங்கணும். அதுக்கப்புறம் தான் உங்க மூளையில டோபமைன் சுரந்து உங்களை தொடர்ந்து செயல்பட வைக்கிற அந்த மோட்டிவேஷனை கொடுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வரணும், மோட்டிவேஷன் இல்ல. எதுக்கு மூளையில இருக்கிற ஒரு வியக்க வைக்கிற பகுதியை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேரு ஆன்டீரியர் மிட்சிங்குலேட் கார்டெக்ஸ், ஷார்ட்டா AMCCன்னு சொல்லுவாங்க. நரம்பியல் நிபுணரான டாக்டர் ஆண்ட்ரூ ஹியூபர்மன் மாதிரியான சயின்டிஸ்ட் இது வெறும் வில் பவர், அதாவது மன உறுதிக்கான இடம்னு மட்டும் சொல்லல, மனுஷனோட வாழும் ஆசையோட இருப்பிடமே இதுதான் சொல்றாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத, ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ற ஒரு வேலையை நீங்க செய்யும் போதெல்லாம் இந்த AMCC மூளை பகுதி நிஜமாவே பிசிக்கலா, அதாவது சைஸ்ல பெருசா வளருதுங்கிறது தான் சயின்ஸ் சொல்ற ஆச்சரியமான உண்மை. இப்ப இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம செய்யற கஷ்டமான வேலைகளை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு, உங்களுக்கு பிடிச்ச கஷ்டமான வேலை. உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப பிடிக்கும்னா, அங்க நீங்க எவ்வளவுதான் ஹெவியா கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களோட இந்த AMCC பகுதி வளராது. ஆனா உங்களுக்கு செய்யவே பிடிக்காத, நீங்க வெறுக்கிற ஒரு வேலையை உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணி செய்யும்போது ஒரு ஃப்ரிக்ஷன், அதாவது ஒரு விதமான சிரமம் ஏற்படும்ல, அந்த சிரமம் மட்டும்தான் இந்த மூளை பகுதியை வளர்க்கும். நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியம். முன்னாள் நேவி சீல் வீரரான டேவிட் காகின்ஸ் இத ரொம்ப கச்சிதமா சொல்றாரு. அந்த மூலப்பகுதியை வளர்க்கணுமா, அந்த வேலையை செய், திருப்பி செய், திருப்பி திருப்பி செய். இதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. இது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். அதாங்க உண்மை. கஷ்டப்படாம மன உறுதியை வளர்க்க எந்த ஒரு மேஜிக் விதியும் இங்க கிடையாது. உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். சரி, இந்த மாதிரி கஷ்டமான வேலைகளை தொடர்ந்து செய்ய நமக்கு எது ஹெல்ப் பண்ணுது? டோபமைன் சுழற்சி எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. ஃபர்ஸ்ட், ஒரு வேலையில இறங்குங்க. அந்த சின்ன வேலையை முடிச்சதும் மனசுக்கு ஒரு திருப்தி அல்லது ஒரு சின்ன ரிவார்டு கிடைக்கும். கரெக்டா அந்த டைம்ல மூளை டோபமைனை ரிலீஸ் பண்ணும். இந்த கெமிக்கல் தான் அந்த கஷ்டமான பழக்கத்தை நம்ம தொடர்ந்து செய்யறதுக்கான உந்துதலை, அதாவது மோட்டிவேஷனை திரும்ப திரும்ப நமக்கு தருது. ஆனா இங்க நாம உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. மோட்டிவேஷன்ல ரெண்டு வகை இருக்கு. உள்ள இருந்து வர்ற அக உந்துதல், வெளியில இருந்து வர்ற புற உந்துதல். எப்பவுமே பணத்துக்காகவோ இல்ல மத்தவங்க நம்மள பாராட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காகவோ ஒரு வேலையை செஞ்சா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இதுல ஓவர் ஜஸ்டிஃபிகேஷன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது குழந்தைங்க அவங்களாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டா படம் வரையும் போது அவங்களுக்கு ஒரு கோல்டன் ஸ்டார் கொடுத்து பழகிட்டு திடீர்னு அந்த ஸ்டார் கொடுக்கறத நிறுத்தினப்போ அந்த குழந்தைங்க படம் வரையறதே நிறுத்திட்டாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. வெளியில இருந்து கிடைக்கிற பரிசுகளை மட்டுமே நம்ம நம்பியிருந்தா அது நம்மளோட உண்மையான இன்ட்ரெஸ்ட்டை காலி பண்ணிடும். அப்போ இதுக்கு சரியான வழிதான் என்ன? டாக்டர் ஹியூபர்மன் ஒரு சூப்பரான டெக்னிக்கை சொல்றாரு. உங்களோட டோபமைன் ரிலீஸ ஒரு வேலையோட கடைசியில கிடைக்க போற அந்த ரிசல்ட் கூட இணைக்காதீங்க. அதுக்கு பதிலா அந்த வேலையை செய்ய நீங்க படுற கஷ்டம் இருக்குல்ல, அந்த எஃபர்ட், அது கூடவே இணைச்சிடுங்க. அதாவது, இந்த கஷ்டமான வேலையை நான் அப்ப விரும்பி செய்றேன், இந்த எஃபர்ட்டே எனக்கு ஒரு வெற்றி தான் அப்படின்னு அந்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு நீங்களே மைண்ட்ல ஒரு ரிவார்டை கொடுத்துக்குங்க. இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சிக்க ஒரு சின்ன கதையை பார்ப்போம். ஒரு ஸ்கூல் ரன்னிங் ரேஸ் கோச் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இப்படி கேட்டாரு: உங்க முன்னாடி 2 ஐஸ்கிரீம் இருக்கு. ஒன்னு செம்ப டேஸ்டான சாக்லேட் ஓரியோ ஃபட்ஜ், இன்னொன்னு சாதாரண வெண்ணிலா. நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? வெண்ணிலாவை சூஸ் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு அதை சூஸ் பண்ண பிடிக்காது. அதுக்காகவே அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத வேலையை உங்களையே ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிற இந்த வெண்ணிலா ஸ்ட்ராட்டஜி நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. இந்த வெண்ணிலா கதையோட சயின்டிஃபிக் பேர் தான் பிஹேவியரல் ஆக்டிவேஷன். அதாவது உண்மையாக மாறும் வரை நடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதோட சயின்ஸ் வெர்ஷனே இதுதான். நீங்க ரொம்ப டிப்ரெஷனாவோ இல்ல கவலையாவோ இருக்கும்போது உங்களை நீங்களே புஷ் பண்ணி வழக்கத்துக்கு மாறா உங்களை செயல்பட வைக்கிறதன் மூலமா உங்களோட அந்த மோசமான மனநிலையே மாற்றி அமைக்க முடியும். தள்ளி போடுற பழக்கத்தை உடைக்கிற மிகப்பெரிய ஆயுதம் இது. இது எவ்ளோ அருமையா விளக்குதுன்னா, எடுத்த உடனே நாம பெரிய மலையெல்லாம் தூக்க வேண்டாம். உங்களோட அந்த AMCC மூளை பகுதியை லைட்டா தட்டி எழுப்ப இதோ 3 சின்னஞ்சிறிய டெய்லி சேலஞ்சஸ். காலையில எழுந்த உடனே உங்களோட பெட்டை நீங்களே நீட்டா அரேஞ்ச் பண்ணுங்க.
ஃபோனை தூக்கி வச்சுட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் வெளியே நடந்துட்டு வாங்க. இல்லனா ஒரு பெரிய கிளாஸ் நிறைய தண்ணி குடிங்க. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாம, ஆனா அதே சமயம் உங்களோட வில் பவரை ட்ரிகர் பண்ற சிம்பிளான ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். இந்த மன உறுதிய அப்படியே ஒரு பழக்கமா மாத்துறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ரூட்டினே இப்ப சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட், உங்களுக்கு செய்ய பிடிக்காத ஒரு சின்ன டாஸ்க செலக்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே ஆக்ஷன்ல இறங்குங்க. முக்கியமா வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போனை நோண்டிட்டு சீப்பான டோபமைனை ஏத்திக்காதீங்க. அந்த வேலையை முடிச்ச அந்த நொடியிலேயே சூப்பர்டா அப்படின்னு உங்களை நீங்களே பாராட்டிங்க. அப்புறம் இதை ரிப்பீட் பண்ணுங்க. வேலையை தள்ளி போடுற அந்த கெட்ட பழக்கத்துக்கு எந்த காரணத்துக்கு கொண்டும் டோபமின் ரிவார்டை கொடுத்துடாதீங்க. சரி, இது எப்படி படிப்படியா வளருதுன்னு இப்ப பாப்போம். இங்க இருக்கிற டேபிளை கவனிங்க. இது கஷ்டமான டாஸ்க், அப்புறம் ரிவார்டான டாஸ்க். இது ரெண்டோட காம்பினேஷனை காட்டுது. திங்கக்கிழமை 3 நிமிஷம் தர துடைக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான டாஸ்க், அது முடிச்சதும் 3 நிமிஷம் புக்கு படிக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க். அப்படியே புதன் வெள்ளிக்கிழமைகள்ல இந்த டைமிங்கை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றத பாருங்க. இந்த 3 நிமிஷம் இன்டர்வல் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இது கஷ்டமான வேலைகளை ஈஸியா சமாளிக்க உதவுற ஒரு பக்காவான வாராந்திர அட்டவணை. பெரிய பெரிய கோல்ஸை நோக்கி போகும்போது நம்ம பாதியிலே சோர்ந்து போய் அப்படியே ஸ்டக் ஆகி நிப்போம்ல, அந்த ஸ்டக் இந்த மிடில் எஃபெக்டை தவிர்க்க இந்த வில் பவர் செக்லிஸ்ட் மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய வேலைகளை சின்ன சின்ன டாஸ்கா உடைங்க. அதை உங்க வீட்டு செவுத்துல இருக்கிற பிசிக்கல் கேலண்டர்ல எழுதுங்க. முடிச்ச வேலையோட கட்டத்தை ஒரு ரெட் மார்க்கரால அடிங்க. இப்படி ஒரு 30 நாள் சார்ட் போட்டு தொடர்ந்து செயல்படுறத ட்ராக் பண்ணுங்க. மிக முக்கியமா, நம்மளால முடியாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற நெகட்டிவ் பேச்சுகளை பேன் பண்ணிடுங்க. சின்ன சின்ன வெற்றிகளை செலிப்ரேட் பண்றது தான் நம்மள தொடர்ந்து முன்னேற வைக்கும். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த கல் தச்சரோட கதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 பேரு தாங்க ஏதோ வெறும் கல்லை உடைக்கிறோம்னோ இல்லைனா காசுக்காக வேலை செய்யறோம்னு நினைச்சாங்க. ஆனா 3வது கல் தச்சரும், நான் என் கடவுளுக்கு ஒரு உலகத்திலேயே ரொம்ப அழகான கோவிலை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் வேலையோட உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து செயல்பட்டாரு. நாமும் நம்மளோட டெய்லி கஷ்டமான வேலைகளை வெறும் சலிப்பான வேலையா பார்க்காம நம்மளோட சுய வளர்ச்சிக்கான மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயமா மாத்திக்கணும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களோட மன உறுதியை வளர்க்க போற அந்த அழகான கோவிலை கட்ட ஆரம்பிக்க இன்னைக்கு நீங்க சூஸ் பண்ண போற அந்த வெண்ணிலா டாஸ்க் என்ன? அந்த ஆரம்ப கட்ட கஷ்டத்தை, ஃப்ரிக்ஷனை அப்படியே தழுவிக்கோங்க. உங்க மூளையை உங்களோட ஃபுல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. மறுபடியும் சொல்றேன், மோட்டிவேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இன்னைக்கே இப்பவே ஆக்ஷன்ல இறங்குங்க. இந்த எக்ஸ்பிளைனர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கை கொடுத்துருக்கும்னு நம்புறேன்.